தெரியுதா? இதே மாதிரி இந்த இடம் மட்டும் இல்லை மக்கள், நானும் எவ்வளோ தூரம் பார்த்துக்கிட்டே வந்தேன். வணக்கம் மக்களே, நடக்கிறீங்களா? அப்புறம் வேறு ஏதாவது பேசுங்க. ஒரு வெங்காயத்தை நாளாக கட் பண்ணுறாரு, அப்படியே தூக்கி உள்ளே இருக்கிறாரு. இறக்கி விட்டு சுற்றினா வேலை முடிஞ்சு அடியில் உள்ள வருங்க. கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஊற்றினா போதும். பாருப்பா, சமையல் மந்திரம். ஏமாம்மா அது அங்கே நீ போகவே வேண்டாம். அதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடு கட் பண்ணி உள்ள வந்துடலாம். நான் உனக்கு லொக்கேஷன் போட்டு வரும். லொக்கேஷன் பார்த்து வந்தீங்கன்னா கணக்காக வந்துடலாம். இங்கே பாருங்களேன் மக்கள், சும்மா பொறிஞ்சு எப்படி வந்துட்டு இருக்குது பாருங்க. மாமா வந்துருச்சிங்களா? செவந்துக்குச்சிங்களா? பொன்னிறமாக செவந்துக்குச்சா? இங்கே டாடாடாடாடாடாடாடா அப்படியே அடியிலிருந்து பாருங்க. சும்மா எப்படி நல்லா மொறு 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 மொறுன்னு பயங்கர காற்றாக இருந்தது, காற்றா இருந்தது. எப்படி இருக்குதுடா? அதை காமிச்சிரு விசிக்கிற மாட்டா மக்கள். சக்குன்னு விசிக்கிற வீர் மாதிரியே இருந்துச்சு மக்கள். இங்கே பாருங்க, நல்ல பசங்க. எங்கள் அம்மா சுட்ட மாதிரி, உங்கள் அம்மா சுட்ட மாதிரி இருக்குதா? சோடா போடல மாப்பிள்ள, சோடா போட்டு பஞ்சாட்டு இருக்கு மக்கள். இங்கே பாருங்க, நான் மோகன் மாமனுக்கு சேனல் ஓப்பன் பண்ணியாச்சு. சேனல் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோகன் மாம்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். 14 சப்ஸ்கிரைபர் இருக்குது. நம்ம மோகன் மாம்ஸ் ஆர்மியெல்லாம் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் டெய்லி வந்து மாம்ஸ் ஷார்ட்ஸ் வீடியோ போடுவார். இப்போ ஒரு வீடியோ கூட கிடையாது. வணக்கம் மக்களே, வெல்கம் டு KS7 யூடியூப் சேனல். மக்கள்ஸ், இந்த வீடியோ வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இருட்டுக்கால் எடுக்க போகிறோமுங்க. ஏன்னா பகல் டைம்லலாம் நம்ம ஏரியாலாம் ஈரோடு சொல்லவே தேவையில்லை. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இந்த வருஷம் வந்து இந்தியாவில் 2வது இடம், தமிழ்நாட்டு ஃபஸ்ட் இடமே ஈரோடு தான். ஸோ அந்த காரணத்தினால வந்து ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கிறதுனால பகல் டைமில் எடுக்க முடியல. அதான் இன்ட்ரோவில் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சவர் நான் மோகன் மாம்ஸ் கூட தான் இன்றைக்கி வீடியோ பண்ண போகிறேங்க. அது மட்டும் இல்லாமல் என்றைக்குமே வந்து நான் மோகன் மாம்ஸ் கூட ஏதோ ஒரு டிஷ் செஞ்சோம் அப்படின்னா, குக்கிங் பண்ணோம் அப்படின்னா நான்வெஜ் தான் சமைப்போம். பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெஜ் சமைக்க போகிறோம். போண்டா போட போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக்கெல்லாம் வாங்கிட்டு நான் மோகன் மாமனை பார்க்குற போயிட்டுருக்கிறேங்க. போகிற வழியில் வந்து வாய்க்காக்கரை வழியை தான் போயிட்டு இருந்தேனுங்களா. இங்கே பாருங்க, பேக் கேமராவில் காமிக்கிறேன். உண்மையாலுமே என்னால் நம்பவே முடியலைங்க, அவ்வளோ பஞ்சுங்க. இந்த எருக்கலை மஞ்சுன்னு நினைக்கிறேன். வெட்டிச்சு அந்த காய் வெட்டிச்செல்லாம் பரவி கிடக்குதுன்னு நினைக்கிறேன். காட்டுறேன் பாருங்களேன். போகிற வழியில் அப்படியே வண்டி நிப்பாட்டிட்ட மக்கள்ஸ். இங்கே பாருங்களேன், இந்த பஞ்சு இருக்குல்லங்க, எருக்கலை மஞ்சா என்னென்னு தெரியல. வாய்க்காக்கரை முழுவதும் வெட்டிச்சு அப்படியே ஃபுல்லாக படர்ந்து கிடக்குது பாருங்களேதான். இது என்னது எருக்கலை மஞ்சா, என்ன சரின்னு தெரியல. மோகமனை கேட்டால் சொல்லுவார்னு நினைக்கிறேன். அப்படியே விட்டா செம்மையாக பறக்கும் இல்லைங்க, அதுதாங்க. அதை பறந்துச்சு பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, தெரியுதா? இதே மாதிரி இந்த இடம் மட்டும் இல்லை மக்கள், நானும் எவ்வளோ தூரம் பார்த்துக்கிட்டே வந்தேன். சரி கண்டுக்காமல் போயலாம்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தேன். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே முடியல, என்னடா அது இவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி இது நிப்பாட்டி மக்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க, இந்த பக்கம் கரையிலையும் பாருங்க, அங்கே பாருங்க வாய்க்கால் அந்த இடத்துல பாருங்க எவ்வளோ பஞ்சு பாருங்களேன். எங்கள் அப்பா இதெல்லாம் தூக்கி தலைவாணி உரைக்கில் போட்டு படுத்தோம்னா குழு ஜம்முன்னு இருக்குமே. அந்த விதையை மட்டும் தூக்கி போட்டு இங்கே பாருங்களேன் மக்கள்ஸ். இங்கே பாருங்களேன், தெரியுதா? தா என்னங்க இது, ஒக்க டன்னு கணக்கில் வர மாட்டேங்குதுங்க இந்த இது. இங்கே பாருங்களேன், ஆனால் நல்லா சாஃப்டாக இருக்குதுங்க மக்கள்ஸ். தா அப்படியே பிடிச்சோம்னா நம்ம உலக மஞ்சு கூட தோற்று போயிருந்து நினைக்கிறேன். சாஃப்டாக இருக்கான ஹீட்டாக இருக்குது. இப்படி கையில் எடுக்கும்போது ஹீட்டாக இருக்குது, சூடாக கொடுக்குது இருந்தது. இங்கே பாருங்களேன். இதா மக்கள்ஸ், நம்ம மோக மாமனா மீட் பண்ணுறதுக்குள்ளே இருட்டே ஆயிடுச்சுங்க. தவறாக நினைக்க வேண்டாம், உங்களுக்கு தெரியும் எல்லாம் வறட்சி மக்கள்ஸ். மத்தியானம்லாம் வெயிலில் ஒன்றும் செய்ய முடியாதுங்க. அந்த காரணத்தினால தான் இந்த டைம் சூஸ் பண்ணி இந்த டைமில் செய்கிறான். சரி வாங்க அப்படியே பார்க்கலாம். மோக மாமா இங்கே தான் இருப்பார் மக்கள்ஸ். தன்னந்தனியாக வந்து கறி வறுக்கிற மாதிரிங்க அந்த ஸ்பாட்டில் நின்றுக்கிட்டு இருக்கிறேன். மோக மாமே வர அப்படின்னாரு. அநேகமாக இப்போ ஒரு வண்டி வருது, அது மோக மாமா வண்டியா? இல்லை அந்த வண்டி போயிருச்சுங்க. மோக மாமனை நான் வந்து என்னென்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா காட்டுட்டிங்களா. நம்ம என்னென்ன வாங்கிட்டுருக்கேன்ட்டு மெத்ததெல்லாம் வந்து மோக மாமனை எடுத்துகிட்டு சொல்லிக்கிறேன். உப்பு, நெருப்புட்டி, அதுக்கப்புறம் வந்து என்னென்ன எடுத்து சொன்னாங்க, உப்பு, நெருப்புட்டி, வாழை இலை, ஒரு குண்டா, மாவு போட்டு கலக்கிறக்கு ஒரு குண்டா எடுத்து சொல்லிக்கிறேன். அப்புறம் நம்ம வீட்டிலேருந்து நம்ம என்னென்ன எடுத்து வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க காட்டுறேன். பேக்கில் என்ன இருக்குன்னு காட்டுறேன். எங்கே போனாலும் இந்த பேக்குத்தை, ஏரோப்ளைனில் போனாலும் இந்த பேக்குத்தை, வந்தே பாரத் ரயிலில் போனாலும் இந்த பேக்குத்தை, வில்லேஜில் வடச்சட்டி தூக்கிட்டு போகிறதுக்கு இந்த பேக்குத்தை மக்கள்ஸ் நம்மளுக்கு. ஓகேங்களா, வாங்க பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீரை, மாமை வந்து கீரை போண்டா சொல்லாமடா சிறுகீரை இருந்தால் வாங்கிட்டு அப்படின்னாரு. சிறுகீரை இல்லை, அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தண்டு கீரை, சிவப்பு கீரை இருக்கும்ல, அதுதான் இருந்துச்சு. அது போக உள்ள கொத்தமல்லி தலையெல்லாம் இருக்குதுங்க. ஓகேங்களா, இதுங்க வைப்போம், கவராக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வடச்சட்டியை தூக்கி இங்கே வைப்போம். நெக்ஸ்ட்டு அப்புறம் பெரிய வெங்காயமுங்க, இந்த பாருங்க பெரிய வெங்காயம் ரைட்டு. அப்புறம் அரிக்கி, அப்புறம் லக்ஷ்மி பிராண்டு கடலமாவு. உங்களுக்கு தெரியும், நம்ம வீடியோ ஆரம்பத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், லக்ஷ்மி பிராண்டு கடலமாவு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இதுதான் நல்லாயிருக்கும். பிராண்டுக்கு விளம்பரம் கிடையாது, நீட்டாக இருக்கும். போண்டா வந்து கருகி போகாது அவ்வளோ சீக்கிரம், நல்லாயிருக்கும். லக்ஷ்மி பிராண்டு கடலமாவு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சன்ஃப்ளவர் கோல்டு வின்னர்,
ஓகேங்களா இருக்குது ரைட் ஓகே. வந்துட்டாராட் இருக்குதே மாம்சே. மாமா மக்கள்ஸ் வாங்க ஐயாத்தே நின்று பார்த்துட்டு இருக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டு வருவாருங்க ஜம்முன்னு. மாமா பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. நல்லா இருக்கிறீங்களா? இங்கே பாருங்க மாமா, மூஞ்சி பாருங்க மாமா, கண்ணு கூசுதான். உங்கள் ஃபேன்ஸு உங்களுடைய ரசிகர்களுக்குலாம் ஒரு வணக்கத்தை சொல்லிடுங்க. வணக்கம் மக்களே, நல்லா இருக்கிறீங்களா? அப்புறம் வேறு ஏதாவது பேசுங்க. கண்ணு கூசுதான். சரி ரைட்டு தான் பாருங்க. மாமா எடுத்து சொன்னால் எடுத்து வந்துட்டாப்ல. தண்ணி கொண்டாண்டாப்ல. இங்கே பாருங்க தண்ணிக்கு பாருங்க ஒயர் கூட பாருங்க எப்படி வச்சிருக்கிறாருன்னு. இது நம்ம நீங்களே பண்ணுதா? ஆமாம், அக்கா வாங்கி கொடுத்தது. சரி சரி. இது என்ன 2 லிட்டரா மாமா? 2 லிட்டரு காணவா? இங்கே பாருங்க தண்ணிக்கேன்னு எடுத்துகிட்டு போகிறதுக்கு பாருங்களேன். மாமனாலே அபூர்வ ஆச்சரியம் தான். ஆரம்பத்திலே வந்துருச்சப்பா. ரைட்டு ஓகே மாமா. ஓகே மக்கள் வாங்க போயிட்டு ஆரம்பிக்கலாம். ஓகே ரைட்டு. இங்கே பாருங்க நம்மால் மாமா. ஆமாம் ஆமாம், கத்தியில் போட்டு நறுக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்க இந்த இது இருக்கும் இல்லைங்க, உள்ள வெங்காயத்தை போட்டோம்னு உள்ள போட்டு சுத்தணும்னு வைங்க, படப்பட எல்லாமே இது பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. இங்கே பாருங்க மக்கள்ஸ் பாரப்பா சூப்பர். இது எப்படி மாமா? இதை சுத்தம் நேமாம்மா? இது சுற்றுங்க பார்க்கலாம். வச்சுட்டு வெங்காயத்தை போட்டு உள்ளே போட்டு சுற்றணும்னா தயிரா இப்படி 4 சுற்றி சுற்றி லாக் ஆச்சுன்னா உடனே திருப்பி சுற்றணும். சுத்தம் போது தெரியும் பாருங்க. எல்லா வீட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். பட்டிக்காட்டில் இருக்கும்போது இது இருக்கும்போது எல்லா இருக்கும்போது. ஓகே மாமா. ஓகே மக்கள்ஸ் எல்லாம் அங்கங்கே குவியலாக அங்கங்கே அப்படியே 1-2 கிடக்குது. வாங்கலாம் அரேஞ்ச் பண்ணி தூளுப்பா மாமா. போதுமா? அது போதுமா? 30 ஓட்டுன்னு அது அதிகம். ஆமாம் ரைட். அரைச்சி வந்துட்டீங்களா கல்லுப்பா? சூப்பர் மாமா. அதான் உடம்புக்கு நல்லது. தூளுப்பு யூஸ் பண்ணுறக்கு மக்கள்ஸ் இந்த மாதிரி கல் பறச்சு யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லது உடம்புக்கு. சரி ரைட்டு. பேக்குள்ள ஏதாவது பாம்பு கீம்பு வச்சு ரொம்ப போயிடு, மூடி வச்சுக்கிறேன். தண்ணியில் அலாச்சிக்கலாமா? அலாச்சிக்கலாமாம்மா. சரி மக்கள்ஸ் வாங்க தேவையான பொருட்கள் அப்புறம் போண்டாவுக்கு என்னென்னு உங்களுக்கு தெரியுங்க. இதை பாருங்க பச்சை மிளகாய் இருக்குது, அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை இருக்குது, அப்புறம் கீரை இருக்குதுங்க. நம்மளுக்கு ஆமாம் மாமனுடைய நைஃபு. என்னம்மா புது நைஃப் இருக்கு? ஆமாம், அன்றைக்கி தொலைச்சி விட்டேன். இல்லை அதுக்கப்புறம் மறுபடியும் வேறு நைஃபு, இது வேறு நைஃப் இருக்கு. இதே தானா? ஓகே ஓகே. அதுக்கு எங்கே அதுக்கு சொர வச்சுருந்தீங்களா? அதை கேட்டுங்க. சும்மா அட்டை போட்டி தான். ரைட்டு. அட்டை எங்கள் பக்கம் வருங்க. சின்ன வயசில் பரிசு செய்யும் இல்லைங்க அந்த மாதிரி வருங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து டேஞ்சருங்க, ரொம்ப பட்டக்குன்னு இழுத்துப்படு. கை கிழிச்சு விட்டுறேன் பாருங்க. மோகமாமா அல்லாட்டு ஆறு முகந்தே. ஆமாம்மா ரைட்டு. அப்புறம் பாருங்க அதை வரைக்கும் சின்ன வெங்காயம் எல்லாம் சொல்லிட்டு நம்ம கழிச்சு அவ்வளோதானுங்க. சரி வாங்க ஆரம்பிக்கலாம். மாமா என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு? கொஞ்சம் அலாசிக்கலாம். அலாசிக்கலாம் மாமா. தலையை மட்டும் வைக்கலாமா? ஓகே மாமா. இவ்வளோதான் தலையை போடக்கூடாது. இன்னும் கரெக்டு மாமா. தேவையானது மட்டும் எடுத்துக்கலாம் மாமா. தண்டெல்லாம் வேண்டாம், தண்டெல்லாம் மட்டும் நல்லா இருக்காது. நிறைய தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா பாதி மட்டும் எடுக்கலாம், பாதி கொண்டு வீட்டுக்கு கொண்டு வரலாம். சிறுகீரை தெரியுமா? தெரியாதா? ஓய் மாமா சிறுகீரை தெரியும், அதுதான் போடுவோம். இதே தான் போடலாம் தான் சொன்னாங்க. வளவலன்னு இருக்கு. ஆமாம் சரி, தேவையான அளவு அறுத்துக்குங்க. கொஞ்சம் மட்டும் எடுத்து போட்டுக்கலாம், மிச்சத்தை வீட்டுக்கு கொண்டு வரலாம். பேருக்கு மட்டும் எடுத்துக்கலாம். கீரை போண்டா. மாமா என்னமோ வெயில் இப்படி அடிக்குதே. என்ன மழை கீது வருமா வராதா? நேற்று வரல மாமா. இங்கே வந்ததா? ஒரு சொட்டு கூட வெயில் இங்கே வந்துச்சா? என்ன மெசேஜா இதை போனா நம்ம உண்டு நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. அதே தேவை அளவு போட்டுக்கோங்கம்மா. மக்கள்ஸ் பாருங்கள், எடுத்த உடனே வந்து நான் மோகமாம்ஸ் வந்து தண்ணி ஒரு குண்டாக்குள்ளே ஊற்றிங்க. இதுக்குள்ளே பாருங்கள் சிறுகீரை தண்டு கீரை இருக்குது இல்லைங்க, சிவப்பு கீரை அதை உள்ளே போட்டார். அப்புறம் வந்து கொத்தமல்லி தலை இருக்குது இல்லைங்க, அதையும் தூக்கி உள்ள தேவையான அளவு போட்டுக்கிறாரு. மிச்சத்தெல்லாம் எடுத்து பேக்கில் வச்சுட்டோம்மா. அலசிக்கலாமா? நல்லா அலசிக்கணும். ஆமாம் 2-3 தடவை அலசணும். நம்ம தண்ணி சிக்கனம். ஆமாம் இங்கே இருக்கிற இந்த ஏரியா இருக்கிற நிலைமை பார்த்தாலே தெரியும். எப்படி ஆமா கிணத்துலாம் தண்ணி இருக்குதா? தண்ணி எப்படி பாசனத்துக்குலாம் எப்படி இருக்குது? இருக்குதா? மழை வெளியினா எல்லாத்துக்கும் சிரமந்தா. அதான் இன்னும் 1 மாதம் மழையெல்லாம் முடிஞ்சு போயிரு. அடுத்து பாருங்கள் பச்சை மிளகாய் இருக்குது இல்லைங்க, அதை வந்து காம்பை கிள்றப்பா. காம்பை கிள்ளி உள்ளே போடுறாரு. அதை பாருங்கள் மக்கள்ஸ் எல்லாம் அலசிக்கலாம். ஏமாம்மா அலசிக்கிற வரைக்கும் நல்லது மக்கள்ஸ். மாதிரி இருந்து அடிச்சிருந்தாலும் கூட ஒரு இதாக இருக்கும். போதுமாச்சா எல்லாம் போட்டலாம்? பச்சை மிளகா போடலாம். இன்னும் காசை வேணுமா?
சரி வயிறு மாமா. என்ன அப்போ இது வெங்காயம் நிறைய இருக்குது விட்டு ஆச்சிடலாம். இன்னும் ஒரு டைம் அலசிக்கலாம் தண்ணி ஊற்றி. கொஞ்சம் மண்ணாக இருக்குது. இந்த குண்டால் போட்டு அலசிக்குமா? அப்படி இதில் ஊற்றி அலசி கீழே எடுத்து ஊற்றி வேலை முடிச்சு போகுது. இங்கே பாருங்க மக்கள் எவ்வளோ மண்ணு போருங்க. அலாசி தான் போடுவேன். இது அப்படியே இருக்குது. அது வேற யூஸ் பண்ணிக்கலாம். கை கிலோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். கை கிலோ யூஸ் பண்ணலாம். இருக்க வெங்காயத்தை ஒரு அலாசி அலசி இது போட்டலாம். சூப்பர் மாமா. அடுத்த டைம் அலாசலாம். மாவு தண்ணி பத்தாது. போது வெங்காயத்தை இதில் அலசிக்கலாம். அதில் அலச வேண்டாம். வெங்காயத்தை இதில் அலசிக்கலாம். அதில் கூட மண் இருக்குது. இதில் அலசிட்டே போகுது. ஜாமுன் இருக்குது. ஏங்க அடுத்து பாருங்க நம்ம மாம்ஸ் வந்து வெங்காயத்தை வந்து உரிக்கிறாருங்க. நீ ஹெல்ப் பண்ணலாமல்னு கேட்பீங்க. அப்போ நான் ஹெல்ப் பண்ணேன்னா அப்புறம் வீடியோ எடுக்கிறக்கு ஆள் இல்லை. அதனால் சரி ஓகே மாமனையே செய்ய விடு அப்படின்னு செஞ்சுட்டு இருக்கிறாரு. மாமா வெங்காயம் எப்படி எல்லா வெங்காயம் போட்டுடலாமா மாமா? எப்படி வெங்காயம் போடுற அளவுக்கு நல்லா இருக்கு. ரொம்ப வெங்காயம் போட்டு அப்புறம் மாவு பிடிக்காம போயிடுச்சுன்னா நல்லா ஒன்றும் ஆகாது. அளவாக போட்டுங்க. ஒன்றும் ஆகாது. சரி மாமா. அப்புறம் மாமா வீட்டிலலாம் நடக்கிறாங்களா மாமா? சரி மாமா. வேலையில் எப்படிங்க மாமா போகுது? அப்படியே போயிட்டு இருக்குது. நானும் போயிட்டு இருக்கேன். அப்படி வாங்கி நீங்களும் போயிட்டு இருக்கிறீங்களா? சத்தி பார்த்துக்கிட்டு எங்கள் மக்கள்ஸ் மாமனெல்லாம் ட்ரிப்பு கூட்டிகிட்டு போகலான்னா மாமனில் ஒரு நாள் கூட ஓட்டு வர மாட்டார். அதுதான் பிரச்சனையே. ஏமாம்மா என்ன பண்ணுறது? பொழப்பப்படி விவசாயமாக போச்சு. ஏமாம்மா? ஆமாம் அதான் நம்மளும் விவசாயம் தான் மக்கள்ஸ். எல்லாம் நம்மளெல்லாம் கொஞ்சம் கெட்டி வேலைமையே போட்டுடுறான். வருஷத்துக்கு வேலை. மாமன்லாம் வந்து அப்பத்துக்கு வேலை செய்கிற மாதிரி இப்போ மாட்டிக்கிறாரு. மஞ்சள் கிஞ்சலை போட்டுக்கிட்டு. ஏமாம்மா என்ன பண்ணுறது? எல்லாம் கொஞ்சம் வேலை அதிகமான வேலை உள்ள விவசாயமாக போட்டுக்கிறாரு. சூப்பருங்க. இங்கே பாருங்க ஜம்முன்னு எல்லா வெங்காயத்தையும் மாம்ஸ் உரிச்சிட்டாரு. சூப்பரு மாமா. எல்லா வெங்காயத்தையும் போட்டலாமாம்மா? இருக்குது. தேவையில்லை மாமா. இதெல்லாம் வந்து பூரா கருப்பூஞ்செல்லாம் ஒன்றும் இல்லை. கலவரம் வேணா இதை வேணா அப்படி இப்படி அப்படி போட்டு எடுத்துக்கலாமா? இதில் போட்டு அலசிட்டா சும்மா போட்டு எடுத்துக்கலாம். இதில் போட்டு இந்த அப்படியே அலசிங்க உங்கள் கைப்படா. அவ்வளோதான் அலசி வை. இதில் வந்து கொஞ்சம் வேலை இருக்குது. ஏன்னா நம்ம மாமா அப்புறம் கம்பெனி ஷிஃப்ட்டு மாமா? அப்புறம் நாளைக்கு நைட் போகணும். அப்போ நாளைக்கு நைட்டுங்களா? சரி சரி மக்கள்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மோக மாமனுக்கு வந்து புதுசாக யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிக்க போகிறோம். ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் அப்பப்போ எடுத்து போட்டுருப்போம். இன்ஸ்டாகிராமில் போட்டுருந்தாருங்களா. அப்புறம் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுருக்கோம். ஓப்பன் பண்ணி கொடுறா பண்ணாரு. இதை பண்ணிக்கலாம் 10 நிமிஷம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ ஓப்பன் பண்ணுறாங்க. மறக்காமல் நம்ம எல்லாம் நம்ம மோக மாமன் டை ஹார்ட் ஃபேன்ஸ்லாம் போய் அடிச்சு நோக்குறீங்க. ஒரே நாளில் 10,000 சப்ஸ்கிரைபர் வருது. வீடியோ நல்லா ஓடிச்சுன்னா வந்துடு. குறைஞ்ச வச்சா 1000 சப்ஸ்கிரைபர் வரும் நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம் மோக மாமன் சேனலுக்கு எத்தனை சப்ஸ்கிரைபர் வருதுன்னு தெரியல. இல்லை பார்த்தீங்கன்னா 2 வெட்டி போட்டிங்கன்னா வெட்டுங்க. முழுசாக வெட்டிங்கன்னா கொஞ்சம் லேட்டாகுன்னு வச்சுங்களேன். லேட்டாகுது. அதுதான் அது பிளேடும் போயிடும் முழுசாக போட்டோம்னா. ஒரு வெங்காயம் தான் போடணும். ஏமாம்மா நம்ம போடுறதா நம்ம கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அந்த கையை அப்படி கொஞ்சம் மறைக்காம அவுட்டுக்குள்ளே கொஞ்சம் இதாக. ஓ வேற கொஞ்சம் படப்படப்படணும். ஏமாம்மா நல்லா நீட்டாக வந்துடும். லாக் ஆச்சுன்னா ரிவர்ஸ் அடிச்சுப்போம். ரிவர்ஸ் அடிச்சுப்போம். அதிகமாக வெளியே வந்துடு. அவ்வளோதான். பரவாயில்ல. இதெல்லாம் வந்து பெண்மணிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாம் போட்டலாம். உள்ள எல்லா தலையும் போட்டலாம். பாருங்க கட் பண்ணி ஒரு வெங்காயத்தை 4 கட் பண்ணுறாரு. அப்படியே தூக்கி உள்ளே இருக்கிறாரு. இறக்கி விட்டு சுற்றினா வேலை முடிஞ்சு. அடியில் உழுவு வருங்க. லாக் ஆச்சுன்னா ரிவர்ஸு. ஆமாம் ரிவர்ஸில் விட்டு. பலே மாமா. சூப்பர் மாமா. மேலே வந்து மூடி இருக்கு. எங்கே போட்டு வந்துட்டேன். அதனால மூடி இல்லாதங்காட்டி கண்ணை கறிக்காது. அதான் ஓப்பன் பண்ணி பாரு. காட்டுங்க. சூப்பர் மாமா. கீழே ஒட்டுறப்ப பாருங்க. மொத்தமாக இது பண்ணுங்க. சரி பண்ணிட்டு வரட்டுங்க மாமா. 5 minutes later. அடுத்து மாணிக்க போகலாமா நாளைக்கு? எங்க மாணிக்கம்? மாணிக்க வாத்து கடையா? அருள் வாத்து கடைன்னு சொன்னோம்ல. ஆமாம். இது ஃபேமஸ். அது இப்போ அந்த டேஸ்ட் ஃபுல்லாக கொண்டு வந்துட்டியா? இதெல்லாம் வந்துருச்சு அப்படியே. சரி போகலாம். அப்படியே கொஞ்சம் என்ன கை வீங்கி இருக்கிற மாதிரி இருக்குது. அதான் தேன்பூச்சி கடிச்சு எப்படி கண்டுபிடிச்சிட்டு பார்த்தீங்களா? கம்முனே இருக்கிறதில்ல. தேன்பூச்சி கூட வம்பு இருக்கிறது, குளவி கிட்ட வம்பு இருக்கிறது. அமாவாசை அப்புறம் எடுக்கலைன்னா தேன் வீணா போயிடாது. எடுத்துட்டீங்களா தேனு? வேப்பம்பூ தேன் ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஆமாம். வேப்பம்பூ தேனா? 6 லிட்டர் பக்கம் வரும்னு நினைக்கிறேன். பரவாயில்லையே. வேப்பம்பூ தேன் வந்து ரொம்ப நல்ல வேகமா. அது கொஞ்சம் ஆனால் கொஞ்சம் கசப்படிங்க தேனு. என்ன சாப்பிடல நல்லா தான் இருக்குது. அது லைட்டாக இது பண்ணி சாப்பிட்டது நல்லா தான் இருக்குது தேனு. இல்லை லைட்டாக கசக்குமே. இதுமா எப்படி நான் வேப்பம்பூ தேன் சொன்னா இந்த சீசன் ஃபுல்லாகவே வேப்பம்பூ தான். இல்லை வேப்பம்பூ தான். வேப்பம்பூ தேன் வந்து லைட்டாக கசக்குமாம்மா. நான் சாப்பிட்ருக்கேன்.
மாம்பூவாக இருந்தால் மட்டும்தான் கசக்கு. மாம்பூ ஒன்று வேளாம்பூ ஒன்று அது கொஞ்சம் கசக்கரமாக இருக்குது. சரி சரி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குமா? எதில் ஓட்டு மாப்பிள்ள மாமா அப்படியே இதிலே கொட்டுங்க மாமா. எதில் கொட்டலாம்? எதில் கலக்குறீங்க? தண்ணி சிக்கனம் பாருங்கள் மக்கள், எந்த அளவு சிக்கனம் பிடிச்சிட்டு இருக்கிறோம்னு. வேறு வழி இல்லை, வேறு வழி தெரியலாத்தாங்க அவ்வளோ பற்றியான். இந்த வர காட்டுக்குள்ளே எங்கே தண்ணி மாடி வீட்டுக்கு போகிறோன்னா 1/2 கிலோமீட்டருக்கு மேலே போகணும். என்ன மாமா? கொஞ்சம் தண்ணி ஊற்று இதுலையா? போய் பிடிச்சி வந்துட்டு 1 நிமிஷம் போய் ஏன்னா அது அயில் மண் இருக்கும்ல. மாமா மொத்த வெங்காயத்தையும் காட்டுங்க. அப்படியே இருக்கு மாமா. இங்கே பாருங்க மக்கள், எந்த அளவுக்கு நல்லா பொடி பொடியாக நுணுக்கி விட்டுச்சு பார்த்தீங்களா? சூப்பர் மாமா, எடுத்து கொட்டுங்க. பலே நல்லா பொடி பண்ணிடுது. ஏங்க நம்ம வெட்டினா கூட இந்த மாதிரி வெட்ட முடியாதுங்க. நீட்டாக இருக்குது பாருங்க. பரவாயில்ல மாமோ, இது ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டோம்னா ஜம்முன்னு இருக்குது. இங்கே பாருங்க மக்கள், தெரியுதா? எல்லா வீட்லையும் இருக்கும்னு நினைக்கிறேன், ஆனால் எங்கள் வீட்டில் இல்லாதனால வந்து இது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. சூப்பர் மாம்சா. அடுத்து மாம்சா மிளகாய் போடலாம். எல்லாமே போட்டு இது பண்ணுறது தானா? சரி ரைட்டு. அடுத்து எல்லாமே இதில் போட்டு அரைக்கிறதானா மாமா? அதெல்லாம் போட்டு அரைக்கிறதா? சரி ஓகே, எல்லாமே பண்ணிவிட்டு தலை வெட்டுமான்னு பார்க்கலாம். காய் வெட்டிடுச்சு. ஆமாம், தலை வெட்டும்போது பார்க்கலாம். சூப்பருங்க. அடுத்து பாருங்கள், பச்சை மிளகாய் ரெடி பண்ணி வச்சு. அடிங்கப்பா, பச்சை மிளகாய் சரியான காட்டு அடிக்குது. இத்தனை போட்டு நாளைக்கு வாய் டிக்கில எரிக்கும்னு நினைக்கிறேன். பேசிக்கலாம் விட. பச்சை மிளகா ஒன்றும் ஆகாது மாப்பிள்ள, வரமிளகா தான் மாப்பிள்ள. வரமிளகா தெரியுமா? ஆமாம். சரி மாமா. மாப்பிள்ள எல்லா தலையும் ஒட்டுக்கா வச்சு அரைச்சி தான் பார்ப்போம். சரி மாமா. அரைக்குமா எல்லா தலையும் உள்ள போடுறீங்களா? எல்லா கீரை, அதாவது என்ன கீரை அப்படின்னா தண்டு கீரை, கொத்தமல்லி கீரை. உடச்சி கிடச்சி போடாதீங்க. அடியில் உழுவுதா? லேட்டாகவே தலை இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கிறீங்களா? போட்டு பார்ப்போம்ல. எல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட்டு தானா? உழுவுதா? சரி ரைட்டு. சரி பண்ணிவிட்டு அப்புறம் காட்டலாம். அப்பப்போ இப்படி சுற்றி பார்த்துக்கணும் மக்கள். இந்த இருட்டுக்கால பசங்களே வேறு இல்லை, இல்லை பாம்புது, ஏதாவது தீ எரிஞ்சுன்னா பிரச்சனை இல்லை. இருட்டாக இருக்கிறதுக்கு அப்பப்போ சுற்றி பார்த்துக்கணும். பாம்பு இது வரும்னு பயமாக இருக்குது. ஏன் மாப்பிள்ள நீ வேறு நம்மளை கண்டு பயந்துருக்கணும். கண்டு தான் மாப்பிள்ள அதெல்லாம் பயந்துருக்கு. நான் பழக்கம்லாம் பயந்துலாம் இருக்கல. அது வேணா உண்மைதான். எல்லா தலையும் போட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெட்டிடுச்சு. துணுக்காங்க வந்து வெட்டி போச்சு. இப்போ கையில் இருக்கிறது துணுண்டு இருக்குது. மாப்பிள்ளை அறுத்துக்கலாமா அப்படி கேட்குறாருங்க. இருக்கிறது 4 கொத்தமல்லி தலை. ஆனால் பரவாயில்ல, தலைமே நல்லா துணுதுன்னா தான் வெட்டிடுது. கலக்கல் தான் ஏமாம்மா. அவ்வளோதான் மாப்பிள்ள. வல்லவனுக்கு எல்லாம் ஆயுதுதான். நல்லா எக்ஸ்பெரிமெண்ட் வந்து சக்ஸஸா? இதுக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன். கீரைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன். கீரைக்கு ஆகாது, ரொம்ப நுணிக்கிறது. மிளகா இது மாதிரி ஐட்டுக்கு அது மாதிரி செய்யுது. அவ்வளோதானுங்க. எல்லா கீரை எல்லாம் தூக்கியெல்லாம் உள்ளே போட்டு அரைச்சாச்சு. அவ்வளோதான் மாமா. அடுத்து மாவை போட்டு கலக்க வேண்டியதானா? அவ்வளோதான். கலக்கி உருண்டை பிடிச்சி போட்டால் வேலை முடிஞ்சு. சூப்பர் மக்கள்ஸ். இங்கே பாருங்க, ஜம்முன்னு எல்லாமே இருக்குதுங்க இதில். இங்கே பாருங்க, கொத்தமல்லி தலை, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்து கீரை, முக்கியமாக வந்து வெங்காயம். அடாடா அங்கே பாருங்களேன், சும்மா அப்படியே கலர் ஒய்லட் கலரு வெள்ளை கலரும் கலந்த மாதிரி சும்மா தெறிக்க விடுது கலரு. சூப்பர் மாம்சே. இப்போவே பவுண்டா சாப்பிடலான்னு ஆசையாக இருக்குது. ப்ரிப்பரேஷன் பயங்கரமாக இருக்குது. அடுத்து மாமா? அடுத்து நம்ம மாவா கொஞ்சம் உப்பு போட்டு கலக்கலாம். உப்பு போட்டு போய் கலக்குமா? கொஞ்சம் லைட்டாக உப்பு போடுவாப்ல. போடுவாப்ல. போடுங்க. நான் போட்டேன். போட்டுட்டா? போடு. ஓகே. கொஞ்சமாக உப்பு போட்டுருக்குதுங்க. உப்பு போட்டு இதோட கலக்கிறாரு ஃபஸ்ட்டு. ஏன் அவன் இதிலே கலக்கிறீங்க? மாவு போட்டு கலக்கினா ஒன்று இல்லை ஒன்று தானே. என்னன்னா உப்பு கொஞ்சம் தரதானே அரைச்சிட்டேன். அப்போ இன்னும் கொஞ்சம் போட்டு கலக்கிடுவோம். கொஞ்சம் போடு. அந்த ஈரத்தில் கொஞ்சம் ஊறிக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான். நம்பிக்கை தான். போதுமா? கொஞ்சம் உப்பு கொஞ்சம் உப்பு
இந்த சோடாப்பெல்லாம் எதுவும் போடலைங்க. சோடா பழம் போடாமல் போண்டா. ஆ ஆமாம். ம் சோடா போட மட்டும்தான் எந்திரிக்கி. எந்திரிக்கி. ம் சோடா போடலின்னா எந்திரிக்காது. ஆமாம், சோடா போடாங்காட்டி இப்போ எந்திரிக்காது. ஆ ஆனால் நல்லா இருக்கு, உடம்புக்கு நல்லது. நல்லது. அடுத்து பாருங்க கடலை மாவாம்மா. ஆமாம். போடலாமா? ம் போடலாமாம்மா. மக்கள் நெக்ஸ்ட்டு கடலை மாவுங்க, லக்ஷ்மி பிராண்டு. மலை சாரல் மாதிரி. ஏமாம்மா ஆமாப்ல. மலை மாதிரி உருவாக்குறீங்க பாருங்க. சென்னி மலையா சிவன் மலையா? 2 மலை சேர்த்திருக்கிறேன். 2 மலை சேர்த்திருக்கிறீங்களா? அரை கிலோவே அதிகம் ஏமாம்மா. நல்ல வேலை 1 கிலோ வாங்கலான்னு பார்த்தேன். அப்புறம் தான் பார்த்துட்டு சரி என்ன அரை கிலோ பாக்கெட்டு தச்சோருக்கு அப்படின்னு வந்துட்டு கம்முன்னு. அரை கிலோ போதும். அரை கிலோ போகுது. வீட்டு 4 பேர்த்துக்கு சோறு இங்கேயாவது வச்சுருக்கிறேன். சூப்பருங்க, அவ்வளோதானுங்க. எல்லா கிழமையும் உள்ள ஓட்டாச்சு. மாம்சே அவ்வளோ அப்படியே காய்க்கலாம்ல. அப்படியே கலக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கிறீங்களா? கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுற மாதிரி இருக்குது. ஆ சூப்பரு. தண்ணி ஊற்றிட்டாமாம்மா இல்லட்டா? தண்ணி ஊற்றலாமா? ம் கொஞ்சம் ஊற்று. இன்னும் கொஞ்சம் ஊற்றுறேன். கொஞ்சம் பிணைஞ்சு வந்து ஊற்றலாம். இல்லை பத்தாது. ஒரே நிமிஷம். எண்ணெய் ஊற்றி இந்த அளவுக்கு பிணைங்க பெஸ்ட்டு. எண்ணெய் ஊற்றி பண்ணிடணுமா? இந்த அளவுக்கு பிணைஞ்சோம்னா போன நல்லா இருக்குது. எண்ணெய் ஊற்றி பண்ணிச்சாவா? இந்த அளவுக்கு பிணையணும். அப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாமில்ல? ஊற்றிக்கலாம். ம் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குமா? வேண்டாம் விடு, நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். சரி ரைட்டு. சிக்கனமாக இருக்கணும்ல. ஆ ஆ ஆ ஊற்றுமாப்பா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டா? ஓகே. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி பண்ணிச்சா நல்லா இருக்குமா? இந்த அளவுக்கு பிணைஞ்சோம்னா அந்த இதாக கடையில் இருந்து விடுறாங்கல்ல, ஆமாம், எடுத்து விடுவாங்க. ஓஹோ, அதோட எண்ணெய் ஊற்றிருக்கலாமாம்மா சொல்லியிருந்தீங்கன்னா. எங்கள் விஷயம் தெரியாமல் போயிடுச்சு. ஃப்ளாஷ் வேறு ஆஃப் ஆயிடுச்சு. அப்படியே உங்கள் செல் எடுங்க. இருங்க மக்கள்ஸ், ஒரே நிமிஷம். பதம் கரெக்டாக மாமா கொஞ்சம் ஊற்றணுமா தண்ணி? கொஞ்சம் ஊற்றுற மாதிரி இருக்குது. இந்த பதத்தில் போட்டிங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் குடிக்கி. எண்ணெய் குடிக்குமா? ஆமாம். அதனால கொஞ்சம் தண்ணியாக போடணுமா? கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஊற்றினா போதும். பாரப்பா சமையல் மந்திரம். ஏமாம்மா இது வடைக்கு போடுற பதம். வடைக்கு போடுற பதம் அது? ஆமாம், பருப்பு வடை இந்த பதத்தில் தான் போடுவோம். சூப்பரம்மா. அப்படியே உங்கள் கைப்பாடு எடுத்து ஊற்றிக்கிங்க. என் கையில் 2 செல் இருக்குது. சூப்பர் மக்கள்ஸ். நான் இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா என் ஜெல்லில் ஃப்ளாஷ் ஆஃப் ஆகிடுச்சு. செல்லு சூடாகி போச்சு. மோமாம் ஜெல்லில் ஃப்ளாஷ் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அதை வச்சு 2 செல்லையும் கையில், ஒரு கையில் ஒரு என் செல்லு, இன்னொரு கையில் அவர் செல்லு. கலக்கிட்டு ஒரு உப்பு பார்த்துட்டோம்னா மடி போய் போட்டுக்கலாம். ஆமாம் ஆமாம் ஆமாம், இனிமேல் எச்சி வருது மாமா. எனக்கு வாசம் பிடிக்குதா இல்லையா? வாசம் பாட்டு கொழுதுது மாமா. என்ன தான் வீட்டில் செஞ்சாலே இப்படி காட்டுக்குள்ளே செய்யும்போது அது ஒரு ஆர்வமாக இருக்குது. ஆமாம். வெறும் வெங்காயம் பாருங்க, கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது நல்லா இருக்குது. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. நல்லா இருக்குது. வெங்காயம் போன மாதிரி நல்லா பொதுன்னு நின்றுருக்கு. வெங்காயம் நிறைய போடலாம், பொது நின்றுருக்கு. பொதுவாக நின்றுருக்குமா? ஃபஸ்ட்டு நம்ம டேஸ்ட் பார்த்துலாம். டேஸ்ட் பார்த்துலீங்களா? ஆமாம். பாருங்கள். நீ பார்க்குறீங்களா? நீங்கள் பாருங்க. நெக்ஸ்ட்டு டேஸ்ட்டு பார்க்குறாருங்க. கொஞ்சம் உப்பு போடணே. கணக்காக மாதிரி இருக்குது. கணக்காக மாதிரி இருக்குதா? நான் பார்க்கட்டா? ஆமாம். இந்த மாதிரி அது போட்டுக்கலாமா? கரெக்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு இடத்துல போட்டு சாப்பிட்டு அவரோட ஆளுக்கலாமா? நல்லா தான் இருக்குது. கரெக்டாக இருக்குது. நல்லா இருக்குது மக்கள். இதுக்கு மேலே போட்டோம்னா ஒன்றும் சரிப்பட்டு சுத்தப்பட்டு வராதுங்க. ஆமாம், கணக்காக இருக்குது. சூப்பராக இருக்குதுல்ல? பச்சை மிளகா சாப்பிட்றதுக்கு. சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிடக்கூடாதா? என்ன ரீசன் நிறைய பேருக்கு தெரியும். ஏமாம்மா பச்சை மிளகா சாப்பிட்டா என்ன ஒரு சேராது போயிருமாப்ல? சேராது போயிருமா? நம்ம ஒரு நாள் வெந்தில் பாதி வெந்து வியாபாரம் சாப்பிட்றோம்ல. ஆமாம், அதே சேராது போயிடும். அதான். நம்ம எப்போம்மா எனக்கு போண்டா போட்டு தருவீங்க? 10 நிமிஷம் ரெடி மாப்ல. ஊட்டு கொஞ்சம் நேரம் ஊட்டுமா? நம்ம போய் விரவெல்லாம் எடுத்துக்கலாம். சரி. அதுக்கு நம்ம இந்த கறிவேப்பிலை போடல? கறிவேப்பிலை போடலாமா? போட்டலாமா? அது நீங்கள் கறிவேப்பிலைனாலும் இருட்டுக்காக தான் போய் கொழுந்தாத்த உடைப்பீங்க. ஆமாம் மாப்ள, சும்மா எப்படி மாப்ள? சரி, அவங்க கறிவேப்பிலை அடிச்சு வந்துருமா? கருவேப்பிலை இது அடிச்சு வந்துடலாம். வரவு. கம்மி நேரமே எடுத்து வச்சிருக்கலாம். சரி விடுங்க, மூடி வச்சுட்டாருங்க எடுத்து.
ஏன்னா ஏதாவது தவளை கவலை எவ்வளோ உழுதுச்சுன்னு வைங்க, அதையும் போட்டு பிரட்டிட வேண்டியது. தவளை போண்டா தத்தளிக்கும் தவளை போண்டா. அப்புறம் மூஞ்சி கொண்ட காட்டு மாமா, மக்கள் பார்க்கணும் மாமா, ஆசைப்படுவாங்கல்ல. எடுத்துக்கூட வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணுறது, பகலில் வந்து எடுத்தால் நம்ம அவ்வளோதான். போகலாமா? போகலாம். போய் வரவு போய்க்கலாம். வரவு மக்கள் அடுத்து பாருங்கள். மாமாவோட வந்தாலே எல்லாம் கொஞ்சம் எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்கணும். இருட்டுக்காலே இந்த தலைவர் பட்டையை தட்டிவார். அப்பா மாமா கருவேப்பிலை கருவேப்பிலை ஓடணும் என்ன இதுக்குள்ளே மறந்துட்டு மக்கள் கருவேப்பிலையும் ரொம்ப நாள் ஆச்சு. இருட்டுக்கால சமையல் பண்ணி ஆமாம்மா. நம்ம மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அது இருட்டுக்கால சமையல் பண்ணி கொள்ள நாள் ஆகுது. இங்கே ஒரு அடுப்பா? இது நம்ம வச்சா தான் அடுப்பு மறுக்க வச்சிங்களா? ஏய் கருவேப்பிலை பாருங்க இங்கேயே இருக்குது பாருங்க. ஆனால் தலைவர் வந்து இங்கே இருக்கிற அத்தனை தலையை எதையும் போட மாட்டார். ஏன்னா தலைவருக்கு வந்து கொழுந்தாதான் பார்த்து போடுவார். மாமா இங்கே இருக்குது பாருங்க. இருக்குது இதா கொழுந்துதா இருக்குது. இப்போ தான் நம்ம கொஞ்சம் மலஞ்சேன் பறக்குது. மலஞ்சேன் பறக்குதா? என்னமாம்மா பயப்படுத்துறீங்க? கூடு இருக்கு. ஐயோ மாமா எடுத்துட்டு எங்கே பாருங்க. இந்த இது இப்போ நிறைய போட்டால் நல்லா இருக்கேமாம்மா. ஆமாம் இந்த சைஸு போடணும். இப்போ அது வந்து நம்ம சாப்பிட்றது வந்து அரைச்சி இது பண்ணி கட் பண்ணிடுறங்காட்டியா இது எல்லாம் கொஞ்சம் பெரிய குழந்தைய போடலாம். இங்கே பாருங்க இதெல்லாம் குழந்தைய பாருங்க அப்படியே உடைங்க. சூப்பருங்க பார்த்தீங்களா மாமா? கருவேப்பிலை கொடுங்க. இங்கே பாருங்க ஓவராலாக பாருங்கள் எவ்வளோ கருவேப்பிலை மாமா உடச்சிட்டாரு. போதும் மக்களே, கருவேப்பிலை உடம்பு செஞ்சால் டேஸ்ட் நல்லா இருக்காது மாமா. கருவேப்பிலை தான் மெயினே. அதை மறந்து நல்ல வேலை ஞாபகம் வந்துச்சு. சரி ரைட்டு. அதுக்கடுத்து அப்படியே போய் விரை உடைக்கிறதா மேட்ரு. பரவாயில்லையே, ஒரு மரமே வேலை மரமே சாஞ்சு கிடக்குது. வெட்டிட்டாங்களா? பார்த்து மாமா அதை குத்திர போகுது. தட்டா நட்டுருக்குது. என்னமாம்மா மாமா இது வேணாம்னு நினைக்கிறேன். இல்லை முள்ளாக இருக்குது. விபரீத விளையாட்டு வேணாம். நம்ம கொஞ்சம் நொங்கு மரத்தில் ஏறி எப்போ நொங்கு மரம் இருந்தீங்களா? ஒரே குழந்தைக்கு வாசம் ஒரு 6-7 நொங்கு இருக்குது. 7 நொங்கா மரம் ஏறினீங்களா? என்ன பண்ணுறது? பெரிய மரமா? அது அச்சர் மாதிரி இருக்குது. இதுதான் வந்து பார்த்துட்டு போனேன். ஒரு கடுக்காயாக இருக்குது. மாமா ஆமாம் அந்த சம்மரில் உங்கள் கூட சேர்ந்து ஒரு நாள் உங்கள் வீட்டு சாப்பிட்ருந்தா சந்தோஷமாக இருந்திருக்கு. சரி உங்கள் மரம் இருந்தால் பார்த்துட்டு சொல்கிறேன். ஃப்ரீயாக இருந்தா ஒரு நாள் போய் வெட்டுவோமா? அது நல்ல மரமாக பாருமா போய் இது மாதிரி கதையாக பார்த்துறாது. ஏறவுனே இங்கே பாருங்க போயிட்டே இருக்கிற இருட்டுக்கால. மாமா அங்கே சுற்றி இங்கே சுற்றி விரவை பிடிக்கிச்சிங்க. என்ன போண்டாக்கிட்டாவே மொத்த வரவே எடுத்துட்டிங்களா இருக்குது. எங்கே எங்கள் கையில் ஒரு விரவை எடுத்து கொடுத்தாரு. போதும் இன்னும் இந்த அளவுக்கு இன்னும் ஒரு வாரம் இருந்தால் போதுமா? இங்கே பாருங்க எவ்வளோ ஒரு விரவை எடுத்துகிட்டு வருவாருங்க. 2 வரவில் எவ்வளோ எடுத்துட்டாரு மாமா பார்த்து இருட்டுக்கால. போதும் மிச்சம். சூப்பர். பண்ணையா? என்ன குணக்கெடுத்தல கூட்டமாக இருந்ததுப்பா. இப்போ தான் வரும்போது தான் பார்த்தேன். காரு ஸ்கூட்டி கீட்டியெல்லாம் நின்றுது. மாமா இது என்னமாம்மா அது? கரியாக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்த கண்டென்ட்டுக்கு சேர்த்து வேற பொறுக்கிட்டாரு. பார்த்தீங்களா? ஒரு மரத்தையே எடுத்து கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. ஏதாவது காட்டுக்காடுறதுங்காட்டி விரவு பிரச்சனை இல்லை மக்கள். சரி பொருளுக்கு பலே பற்ற வச்சாச்சுங்க. அடுப்பு கொளுத்தி விட்டாச்சு. சூப்பர் மாமா. இப்போ தான் மாமா எனக்கு நல்லா இருக்குது. அது என்ன இருட்டுக்கால மக்கள் வெளிச்சத்துலேயே இருந்துட்டு இப்போலாம் நம்மளால் இருட்டுக்கால இருக்க முடியல. அந்த காலத்தில் எப்படி தான் இருந்தாங்களே ஏமாம்மா. இன்றைக்கி நம்மளால் 10 நிமிஷம் கன்னட வச்சுனா கூட இருக்க முடியல மாமா. அந்த காலத்தில் எப்படி மாமா இருந்தாங்க அதெல்லாம் நினச்சி பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. ஆகுறீங்க மாற இப்படித்தான் அதான் கேட்டால் வச்சுக்கோ. அந்த பழைய காலத்தையே போயிடணும். பழைய காலத்துக்குள்ளே நீ நினச்சாலும் கூட போக முடியாது மாமா. போயிருமா? ஒரு 10 வருஷத்துல என்ன நிலமை மட்டும் வருது மட்டும் பாருமாப்ல. நாம் இருக்கோம் இல்லையா, மக்கள் இருக்காங்களா, கண்டிப்பா நடக்கும். ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படும். ஏன்னா உலகம் ரொம்ப தப்பா போயிட்டு இருக்குது. ஆமா அழிவு நோக்கி போயிட்டு இருக்குது. என்னைக்கு இல்லாத ஒரு 100 டிகிரி செல்சியஸ்னா இது இருக்கு. இப்போ பாரு 110 120 ஃபேரன்ஹீட் டிகிரி செல்சியஸ்ல 45 46 47 வரைக்கும் போகுது ஈரோடு. ஒன்றும் சொல்லிக்கிற அளவு இல்லை. அதெல்லாம் பார்த்துக்க எவ்வளோ வெய்யோ. காலங்கள் மாற பார்த்துக்க. ஏன் மாப்பிள்ள எங்க எல்லாம் பிஸி ஆகிட்டீங்க. ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டீங்க. அட ஏன் மாப்பிள்ள 2-3 நாளாக மேட்ச்
போன் வரவே இல்லை மாப்ள. ஏய் நான் ஒரு மிஸ்டு கால் ஃபுல்லாக விட்டு கட் பண்ணேன். கௌதம் பாருங்க, அக்கனி பாருங்க, மூஞ்சலூர் மாப்பிள. இது மாமன் கூட போண்டா சுட்டுட்டு இருக்கிற வரையா? எங்க இருக்கீங்க? சுள்ளிக்காடு நம்ம சுருளைக்காடு இச்சிப்பாளை இருக்குல்ல, ஆமா. இச்சிப்பாளைன்னு உள்ள வர வாய்க்கேற பக்கம் தான். நானே இங்க வந்துட்டு உனக்கு போன் பண்ணேன்டா. அது ஒய்ஃப் சொன்னா, நீ வரையா இங்க வரையா போண்டா சாப்பிடலாம்? சரி இது வரேன். வா கிளம்பி வா, நான் லொக்கேஷன் போட்டு விட்டுட்டா? இச்சிபாயத்துல எந்த இடத்துல? நான் லொக்கேஷன் அனுப்பிச்சு. ஏய் வாய்க்கா செட் இருக்குல்ல, ஆமா. அது அங்கே நீ போகவே வேண்டாம். அதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடு கட் பண்ணி உள்ள வந்துடலாம். நான் உனக்கு லொக்கேஷன் போட்டு வர, லொக்கேஷன் பார்த்து வந்தீங்கன்னா கணக்கா வந்துடலாம். ஆமா, அன்னைக்கு ஒன்னால அந்த இது கறி எடுத்தோம்ல பன்னிக்கறி மாப்பிள. அதெல்லாம் இல்லை மாப்பிள, அது அங்கே நம்ம ஊர் போகிறது. இது வந்து லெஃப்ட் சைடில் பெரியவனு இச்சிப்பாளை. இங்க இருந்து எந்த வழியா வரணும் மாப்பிள? நான் லொக்கேஷன் போட்டு விட்ற வந்துரு. சரி ஓகே, சரி போட்டு விடு. டேய் இச்சிபாய் பக்கா மக்கள்ஸ். தீ ஒரு பக்கம் அப்படியே கொழுந்து விட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் மாம்ஸ் ஃபயர் மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அங்கே பாருங்க, கருவேப்பிலை பொறிச்சு சொன்னோம் பார்த்தீங்களா, அதை எடுத்து உருவி போட ஆரம்பிச்சிட்டாரு. இது எப்படி மாமா உள்ள மிஷினுக்கு லோட்டு ஒரு அரை விட்டுறலாமா? அப்பல அதான் ஒட்டிக்கின்னு நினைக்கிறேன். ஒட்டிக்குமா? ஆமாம். என்ன பண்ணலாம்? அறிஞ்சு விடலாமா? கத்திலே அறிங்க பிடிச்சி 4 நாளாக பிடிச்சி அறிங்க. அப்படி பிடிச்சி அடிச்சா வேலை முடிஞ்சுது. அவ்வளோதாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி முடிவு டக்குன்னு எடுத்துக்க வேண்டியது. ஏமாம்மா? அவ்வளோதான் அப்பல. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். கை கூட ஆயுதமாக தான் இருக்குது. ஆமாம், பிச்சு போட்டலாம். ஆனால் அது ஷார்ப்பான் கத்தி. ஏமாம்மா? ஆமாம், ஒரு சேஃப்டி தான். என்னைக்கு ஆமாம்மா சேஃப்டி. நான் பல விஷயத்துக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதான் மாப்பிள, நான் நம்ம சொன்னல தோடுக்கிறது இந்த இதே மாதிரி கற்றுக்கிறது ஒன்று உரிச்சேன் மாப்பிள. தோல் ஆட்டு தோல் அங்கே அக்கா ஊரில் தான். எப்படி சின்ன ஆடா பெரிய ஆடா? பெரிய ஆடு மாப்பிள. இதெல்லாம் பெரிய ஆடு இந்த கத்தியில் உரிச்சிங்களா? உரிஞ்சே விட்டேன். அந்த பழைய ஷார்ப்பான் கத்தி. நான் தொலைச்சினேன் அந்த கத்தி. ஆமாம், நான் தான் மக்கள் சொல்லிட்டேன், மீன் பிடிக்க போயிட்டு மாமாம் கத்தி தொலைச்சிட்டேன். உரிச்சு கறியில் வெட்டிட்டேன். கறி வெட்டினது வந்து வேற கத்தியில் வெட்டினீங்க, உரிச்சது இந்த கத்தி. உரிச்சது உடனே இறக்க முடக்க கேள்வி வைப்பாங்க, இதே கத்தியில் உங்கள் மாமா கறி வெட்டிட்டார் அப்படிம்பாங்க. அதனால தான் டக்கு அறுத்தலாம் மாப்பிள. சதையாக இருந்தால் எடுத்துடலாம். ரைட்டு. மாமா சும்மா செம்மையாக இங்கே பாருங்க எப்படி இருக்குது இந்த இஞ்சி. பக்காவான காம்பினேஷன் இருக்குது. உள்ளே ஓடுங்க மாமா, அப்படியே தூவிடுங்க பரப்பரப்பரப்பரப்பரன்னு. மக்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை, ஆல்ரெடி டைலாக் ஞாபகம் இருக்கும். பசங்க சமையல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு பங்கமாக இருக்கும். அதுக்கெல்லாம் குறையே இருக்காது. ஒரு பிரச்சனை இல்லாமம்மா அடுப்பில் தண்ணி வச்சு ஒரு அப்படியே ஓட வேண்டிய அப்படியே ஓட வேண்டியலாமா? லைட்டாக போட்டுக்கிறீங்களா? சும்மா ஒரு 4 உப்பு போடலாம். எதுக்கு லைட்டாக போட்டுக்குவோம்? அப்படி எண்ணெய் இது பூசணுமா? எண்ணெய் இது எண்ணெய் ஊற்றினா ஊற்றுங்கம்மா. இல்லை இது கறி இது பூசணுமா? கறி ஆமாம் பூசிக்கலாமாம்மா. மறுபடியும் விளக்க முடியலேன்னு நம்மளை போட்டு இது பண்ணுவாங்க. தண்ணி ஊற்றிட்டோம்மா கைக்கு. தண்ணி அங்கே இருக்குது, இந்த தண்ணி இருக்குதா? தண்ணியில் என்னென்ன வேலை செய்கிறோம்? 2 லிட்டர் தண்ணியில் ஒரு சமையலே முடிச்சிட்டோம்ல. இது குடிக்கிறதுக்கு என்ன இருக்குது? அவனுக்கு வரமே வாங்கிட்டு சொல்லிட்டா தண்ணி. ஒரு லிட்டர் வாங்கிட்டு சொல்லிட்டா? இல்லை சரி, இங்கே இருக்குன்னா இங்கேயே எடுத்துக்குவான். எங்கள் அடுத்து பாருங்கள் மோக மாம்ஸ் பாருங்கள், ஜம்முன்னு சட்டிக்கு வந்து அடியில் வந்து இது பூசிக்கிட்டாரு. மாமா சட்டி வச்சு பார்க்கல? சட்டி வச்சு பார்க்கல? வச்சதுக்கப்புறம் சரி பண்ணிக்கலாம் மாப்பிள்ள. மாப்பிள்ள ஓடு போ கட்டி உள்ள இருந்தாலும் கட்டுவோம் ஓட்டிங்க. நம்ம கால் எவ்வளோ நீளமாக இருக்கோ அந்த அளவுக்கு கட்டிக்க வேண்டியதா. அது வேணா அப்படி பெருசி பண்ணிக்க வேண்டியதா. பர்ஃபெக்டாக இருக்குதா? இன்னும் கொஞ்சம் நிறுத்திக்கலாம் இந்த கல்லை. சட்டி ஓவர் சூடாக இருப்போது. இங்கே பாருங்க, அடுப்பு பற்ற வச்சுட்டு தலைவர் பாருங்க பன்னாட்டு பண்ணிட்டு இருக்கிறாரு. அவ்வளோதான் அப்போ என்ன போகுது? கரெக்டாக இருக்குமாம்மா? பர்ஃபெக்டா? போதுமா? போதுமாம்மா, மிச்சமாம்மா. இதுக்கு மேலே என்ன வேணும்? இதுக்கு மேலே என்ன வேணும்? ஜம்முன்னு வடை சட்டி வச்சாச்சுங்க. எண்ணெயோட சுற்றிடலாமா? தீ பிடிச்சிட போகுது டக்குன்னு. அப்படி எண்ணெய் தான் தீ பிடிக்க. எண்ணெய் தான் தீ பிடிக்க. தண்ணி இருந்து எண்ணெய் ஊற்றணும், விசங்க வட்டி ஓவர் ஹீட் ஆச்சுன்னு தீ பிடிச்சிருமாம்மா. திருப்பி இருக்கிறீங்க இல்லையா? கரெக்டு தானே? ஊற்றி விடுங்க சன்ஃப்ளவரை. அடுத்து பாருங்க, இந்த வாரம் என்ன பாருங்க, என்ன கலர் இருக்குது? வெள்ளை விளையானே இதெல்லாம் யாரு கண்டா ஒரிஜினல் சரி, நம்ம கம்பெனிக்கான வம்பருக்கு மாதிரி போயிரு கம்பெனி இருக்கலாம். அது நார்மலாக பேசுகிற வேறு வீடியோ ஆன் பண்ணி பேசணுமா, அது வம்பா போயிரு. விடுவான் சிரிக்கிறாரு மாம்ஸ், சிரிக்கிறாருண்ணா அப்படிங்கிற மாதிரி ஃப்ளாஷ் ஆஃப் ஆயிடுச்சு.
மக்கள்ஸ் அடுத்து பாருங்கள் உள்ளே வந்து கருவேப்பிலை போட்டோம் தெரியுங்களா. என்னோடது ஃபேஸ் ஆஃப் ஆயிடுச்சு. இன்னொரு செல் எடுத்து அப்படியே இது பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். என்னமோ மாவு ஜம்முன்னு பதமாக இருக்குது. அவ்வளோதான். உப்பு கொஞ்சம் போடலாம்னு சொன்னீங்க. லைட்டாக போடுங்கம்மா, சும்மா லைட்டாக போடுங்க. சும்மா லைட்டாக. ஆமாம் இங்கே காட்டுங்க. போதும். ஓகே. போதுமா. போதும். இதுவே மிச்சமாம்மா. ஆல்ரெடி கணக்காக தாங்க இருந்தது. இருந்தாலும் கொஞ்சம் போட்டுக்கிட்ட கொஞ்சம் சுருக்குண்டு தான் நல்லா இருக்கேமாம்மா. நல்லா கோவம் வர கோவத்துக்கே ஆல்ரெடி விடையை காணா. இன்னும் எச்சா கோவம் வரணுங்கிறாரு மாம்சு. உப்பில்லா சாப்பாடு குப்பையில். கொஞ்சமாக போட்டு பார்க்கலாமா? இருக்கு. என்ன காயிட்டு என்ன காயிட்டு இருக்குங்க? என்ன காஞ்சிருச்சுங்களா? காஞ்சிருச்சுங்கிறீங்களா? ஆமாம், எனக்கு கடை கிடைக்குது. இல்லைம்மா லைட்டாக தண்ணி இருந்தது. இன்னும் கொஞ்சம் நல்லா காயிட்டுனா சுருக்குன்னு காயிட்டு. அப்போ தான் டக்கு டக்குன்னு இதெல்லாம் ஊறிட்டு கிடக்கு போண்டா. என்ன காயிட்டுமாம்மா? லேட்டாகுமாம்மா? ஓகே மாமா. கொலை ஓட்டேன். இறக்கி விடுமாம்மா. பெரிய பெரிய போண்டாவை போட்டு அடிச்சு நொறுக்குங்க. கணக்காக போடுங்க. அதிகமாக போட்டிங்கன்னா அப்புறம் வெந்து வேகம் போயிரு. 4 போண்டா போடலாமாம்மா? 4 ஓட்டாருங்க. 5 ஓட்டாருமாம்மா. போதுங்க. இன்னொன்று ஓட்டுறீங்களா? சரிங்க. கணக்காக போட்டேன். ரொம்ப பெரிய போட்டா. இங்கே பாருங்களேன் மக்கள்ஸ், சும்மா பொறிஞ்சு எப்படி வந்துட்டு இருக்குது பாருங்கள். இந்தாங்க மாமா அரிக்கி. போண்டா மாஸ்டர் இன்றையிலிருந்து மோகன் மாமா அன்புடன் போண்டா மாஸ்டர் என்று அழைக்கப்படுவார். இது போட்டோம் இல்லை, இது இதுனா சோடாப்பு. அதனால் அப்படியே ஒட்டிக்குது. சோடா போடல. போட்டிருந்தா அது மாதிரி ஒட்டாது. நினைச்சு வந்துருக்கு. அடாடாடாடாடா பாருங்க நம்ம ஆள் எப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாருன்னு. இது வேறு ஃப்ளாஷ் அப்பப்போ ஆஃப் ஆயிடுது. வெறும் பக்கத்தில் கொண்டாந்தா. இந்த ஃபோன் எடுத்துங்க. இதில் ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணி இடுப்பு முல்ல பக்கடா வாட் ஆயிடுச்சா? இந்த போண்டா ஒரு இதே கிடையாது. அது விடுமாம்மா. நம்மளுக்கு டேஸ்ட் இருந்தால் போதுமாம்மா. அழகாமாம்மா முக்கியம். டேஸ்ட் தான் முக்கியம். என்ன மக்கள்ஸ்? கரெக்டு தானுங்க. போடணும். போடலாம் ஆமாம். இதுவே நல்லா தான் இருக்க மாட்டேங்குது. சீக்கிரம் இதாகிடுது. சின்ன போடணும்னா கணக்காக இருக்குமா? வந்து எடுத்துக்கலாம். சரிங்க மாமா. எப்படி உங்கள் விருப்பம் போல் வந்துங்க மாமா. மாமா வெந்துருச்சுங்களா? செவந்துக்குச்சிங்களா? பொன்னிறமாக செவந்துக்குச்சா? இங்கே அடாடாடாடா மாமா. ஆமாம் மாமோய், நல்லா பொன்னிறமாக செவந்துச்சு மாமோ. கரெக்டான பார்த்தேன் மாமா. கருகும் இல்லை, பச்சையாகவும் இருக்காது. அப்படியே காட்டுங்க. பக்கா போகலாம் மாமா. அப்படி இங்கே நான் எடுத்துக்கிறேன். சூப்பர். முதல் அடசல். என்னமாம்மா? சேஃப் இல்லாமல் இருக்குது. விட்டுமாம்மா, டேஸ்ட்டு தான் மாமா. மக்கள் சேஃபாங்க முக்கியம். நம்மளுக்கு தேவை என்ன? டேஸ்ட்டு. அப்படித்தான். அடுத்து எப்படி மாமா? சின்னதாக இருக்கிறீங்களா? சரி மாமா, உங்கள் இஷ்டம் போல் பண்ணுங்க. ஒரு கையில் செல், ஒரு கையில் ஃப்ளாஷ் லைட்டுக்கு ஒரு செல்லுங்க, இன்னொரு கையில் செல்லு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறக்கு. 2 கையில் எதாவது இருங்க. இதில் தான் ஃப்ளாஷ் லைட் எரிஞ்சிட்டு இருக்குது. என்ன பண்ணுறது? போல் போடணும்னா இப்படி தான் பண்ணியே போகணும். நம்ம வளர்ப்புக்காக மோகன் மாம் வந்து அவருடைய நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறார் பாருங்க. நெக்ஸ்ட்டு வாங்க, நம்ம மோகன் மாம்ஸ் வந்து போண்டா டேஸ்ட் பார்க்க சொன்னார். அட்டியில் சுட்ட போண்டா இங்கே இருக்குது. அதான் பாருங்க. ஓகேவா? இருங்க ஃபஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு காமிக்கலாம் மக்களுக்கு. இங்கே பாருங்க, நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது மாமா. ஓப்பன் பண்ணி வாசம் கொளுத்துது. ஜம்முன்னு இருக்குது, வாசம்லாம் ஜம்முன்னு இருக்குது. சாப்பிட்றலாமா? வெந்தெல்லாம் வந்துருச்சு மாமா. டேஸ்ட்டு தான் எப்படி இருக்குன்னு தெரியல. பார்த்துடலாம் இருக்கேன். நல்லா இருக்கு. உப்பு எல்லாம் பார்க்கலாம் இருங்க. பார்த்து சொல்லிடலாம் மக்கள்கிட்ட. மக்கள், நான் மோகமாமன் சொன்ன மாதிரி வல்லவனுக்கு புல்லு ஆயுது அப்படிங்கிற மாதிரி இது எவ்வளவோ பரவாயில்லைங்க. இப்போ தாங்க எனக்கு இந்த மெத்தட் தெரியுது. ஒரே கையில் இப்போ 2 ஃபோன் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறேன் மாமா. இங்கே பாருங்க, அந்த பக்கம் இப்போ நான் என் செல்லை கட்ட விரலையும் இந்த கையிலையும் மெட்டிக்கிட்டு பின்னாடி இந்த 3 விரல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் அந்த செல்லில் போட்டுவிட்டு ஃப்ரண்ட் கேமராவில் பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த மெத்தட் எடுத்தனால தெரில. இருட்டுக்கால் எடுக்கிறதுக்கு சூப்பரான மெத்தடுங்க இது. எவ்வளோ பரவாயில்ல. இங்கே பாருங்க எப்படி தெரியுது பாருங்க இருட்டுக்கால. சரி ஓகே மக்கள், வாங்க டேஸ்ட் பார்த்துடலாமா?
வல்லவனுக்கு மாமஞ்சமா புல்லு ஆயுத மக்கள். நம்ம இருக்கிறத வச்சு நம்ம எப்படி பண்ணணும் அடிச்சு வைக்க போயிட்டே இருக்கணும். மாமோ பங்கா உங்கள் மூஞ்சி கேட்டுடுங்க. உங்கள் மூஞ்சி கேட்டுடுங்க. ஏன் சூப்பர், அட்டகாசமாக இருக்குங்களா? அட்டகாசமாக இருக்குது, வேறு லெவலு. மக்கள் நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். வாங்க மக்கள், சூப்பராக இருக்குது. மாமஞ்சமா சோடா போட்டு தான் சாப்பிட்டு இருக்கோம். சோடா போடுங்க சாப்பிட்டு ரஃப்பாக இருக்குது. ஆனால் உப்பு காரம் எல்லாமே கலவை சூப்பர். வெங்காயங்க எல்லாமே கணக்காக இருக்குது. ஏமாம்மா வெங்காயம் ஒன்றா போகிற அளவுக்கு நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. கரக்கில் மாவுக்கு கரக்கில் வெங்காயம் போட்டியா? கரக்கில் வெங்காயம். கரக்கில் வெங்காயம். இல்லையே சின்ன வெங்காயம் மாதிரி இருந்தால் இன்னும் அட்டகாசமாக இருக்குது. இன்னும் அட்டகாசமாக இருக்கு. மக்களே உண்மையாலுமே அட்டகாசமாக இருக்குதுங்க. கல் சுடுமாப்பில் நான் சத்தியமாக சொல்கிறேன், நான் இவ்வளோ டேஸ்ட் வரும்னு எதிர்பார்க்கல. ஆமாம் இது பாருங்க, நல்லா மொறு 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 மொறுன்னு. நேரத்தில் பயங்கர காற்றாக இருந்தது. மாமா அப்படியா? கை பக்குவம் தான் மாமா. அப்படிங்கிறியா? அப்படி சாப்பிடலாம். சாப்பிடுங்க. இது பஞ்சத்தாம்பில் இருக்குது. சந்தோஷம். இன்னும் சோடா போட்டால் இன்னும் 2 நாள் நல்லா சாப்பிட்டா இருக்கு. இருக்கு மோகமாக எடுக்கலாமா? சாப்பிடலாமா? சாப்பிடலாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மக்கள்கிட்ட. அட்டகாசமாக இருக்குங்க. நல்லா இருக்குதுங்களா? நல்லா இருக்குது. அது சோடா போட்டாலும் அதே மெது போகிறதுனா அந்த வெங்காயம் எதுவுமே போட்டுக்கனால மெது இருக்குது. ஏன்னா சோடா போனால் இன்னும் கொஞ்சம் மெதுன்னு இருக்கும். பந்தாட்டு இருக்கு. இது பட்டு சோடா தேவையில்லை. இந்த மாதிரி தேவையில்லை. சோடா பார்த்தா உடம்புக்கு கெடுதலுங்கிறாங்க. ஆமாம். இது நல்லா இருக்குது. சூப்பர் மாமா, நல்லா இருக்குது. உண்மையில் சீரியஸாக நல்லா இருக்குது மாமா. பாருங்க, அடுத்த அடசல் ஜம்முன்னு வெந்துக்கிட்டே இருக்குதுங்க. சூப்பர் மக்கள், அவ்வளோதானுங்க. கடைசி அடசல் மாம்ச. முதல் அடசலுக்கு ஒரு குழவைனா கடைசி அடசலுக்கு கடைசி குழவை. ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது மாமனுக்கு. அப்படியே கொஞ்சம் இது போட்டிங்கன்னா பரவாயில்ல, காப்பி ரைட் வந்துடு. சூப்பருங்க. இன்னொரு அடசல் மாதிரி இருக்குது. ஐயோ, இது கடைசி அடசல் மொத்தா. சரி ஓகேங்க மக்கள், அவ்வளோதான் எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் லெவலு வரட்டும். ஜம்முன்னு இருக்குது இல்லைங்க. அதை விட இங்கே பாருங்க, கும்முன்னு இருக்குது பாருங்க. எப்படி சும்மா சுத்த அடிக்கி வச்சிருக்கிறோமா? காட்டுக்கால சமையல் செஞ்சு தின்னாத்தில் சாப்பிடும்போது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த மூமெண்ட்ஸு வேறு லெவல் இருக்கு மேலங்க. திருப்பி போட்டு அவ்வளோதானுங்க. வந்துட்டு இருக்கியா? 5 ஊரா? வா மாம்சா, நான் மாப்பிள்ள வந்துட்டு இருக்கேன். கௌதம எடுத்து என்ன பண்ணுறீங்க? கடைசி அடசல் அடை வைக்க முடியாங்காட்டி எடுத்து அடுக்குறீங்களா? மலையாக்கியாச்சு. சென்னி மலை சிவன் மலை தான். கடைசியாக கொஞ்சம் இதாகிடுச்சு. இது கறி போச்சா? லைட்டாக தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ரைட் ஓகேங்க, மாப்பிள்ளைக்கு வெட்டி சாப்பிடலாம். சாப்பிட்டா போகுது. எண்ணெய் கொஞ்சம் போய் எண்ணெய் யாரை எடுத்து வச்சிடலாமா? எங்கள் மாதா தயத்து எங்கள் இடத்துக்கு வருவோம்மா. அதே 4 அடிச்சு எடுத்துருக்கோம். நான் சும்மா லைட்டாக பிடிச்சி எடுத்துட்டேன். உருவிடுது, நூல் தண்ணி இல்லை. அதுக்கு போயிட்டு கை இது ஆயிடுச்சு, ஒன்றும் ஆகலை. ஆமாம், அது கொஞ்சம் ஏட்ட எடுத்து வச்சுட்டு ஊற்றி விட்ருங்க தண்ணி. ஊற்றிட்டோம்மா. ஏன்னா மக்கள், இது வந்து பயங்கரமான வெப்ப காலமாக இருக்குது. எல்லா பக்கம் காஞ்சி கிடக்குது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தீ அணைச்சிட்டு போயிட்டோம்னா பெஸ்ட்டு. இன்னமே வந்து இருக்கிற தண்ணி லாஸ்ட்டாக ஊற்றி விட்டு போயிடலாங்க. மாப்பிள வாங்க. எப்படி இருக்குதேடா? அதை காமிச்சிரு விசிக்கிற மாட்டா மக்கள். டக்குன்னு விசிக்கிற மாட்டா வீர் மாதிரியே இருந்துச்சு மக்கள். இங்கே பாருங்க, நல்ல பசங்க. வேறாண்டா தண்ணி தான் கண்ணு வாங்கண்ணே. ஓகே, சாப்பிடலாமா? சுட்டு வச்சு ரெடியாக இருக்குது போண்டா. ஆமாம் மாம்ச, எங்கே உட்காரலாங்க? அப்படியே வந்துக்கலாமா? ஒரு குண்டா போண்டா. சைவத்தில் இறங்கியாச்சு மாப்பிள்ள இன்னைக்கு. அசைவம் இல்லை. ஆமாம். அப்பா
ஆமாம் அந்த சாக்கு அடியில் விட்டுருமா. ம் நம்ம மக்களை ஒதுக்கி விட்டுருவாங்களே நம்மள. ஓகே ஓகே மக்கள், ஜம் 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 ஜம். இங்கே பாருங்க, அடிக்கிற ஹாட்டுக்கு மாப்பிள்ளை கூலிங் வாட்டர் வாங்கிட்டான். 1 லிட்டரு 1.5 லிட்டர் மாப்பிள்ள, 1.5 லிட்டர் மிராண்டா. சூப்பருங்க மாப்பிள்ளை, ரொம்ப நன்றிங்க மாப்பிள்ள. அப்புறம் மாப்பிள்ள சௌக்கியங்களா? அருமையாக இருக்கீடா. ஆரம்பிக்கலாங்களா? நாங்கள் ஆல்ரெடி டேஸ்ட் பார்த்துட்டோம், வழக்கம் போல். எடுத்து சாப்பிடுங்க மாப்பிள்ள. சுவையாக இருக்குது, எங்கள் அம்மா சுட்ட மாதிரி. உங்கள் அம்மா சுட்ட மாதிரி இருக்குதா? சோடா போடல மாப்பிள்ள, சோடா போட்டு பஞ்சாட்டு இருக்கு, கொஞ்சம் கெட்டியாக இருக்கு இல்லைன்னா. அடுத்து நம்ம தம்பி கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது. சோடா போய் இயற்கையில் இது பண்ணி. ஆமாம், எங்கள் அம்மா சுட்ட மாதிரி. ரொம்ப சுட்ட மாதிரி இருக்குதா? நல்லா இருக்குதா? அருமைடா. ஆமாங்க, சாப்பிட்லாம். சாப்பிடுங்க மாம்சு. ஓகே, எப்படி மாப்பிள்ள காலி பண்ணிடலாமா? அதெல்லாம் சீக்கிரம் காலி சொல்லவே தேவையில்லைங்கிறியா? இந்த கேள்வியே தேவையில்லைடாங்கிறியா? இதை வச்சுங்க ஒரு வரக்கா பேசினா அட்டகாசமாக இருக்குது. ஆமாம் ஆமாங்க மாம்சு, நான் இப்போ உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேங்க. மாம்சு அவர் தான் மாம்சு ஐடியா கொடுத்தாரு. மாப்பிள்ள வரக்காப்பி வச்சுருந்தோம்னா போண்டாவுக்கு வரக்காப்பிக்கு அருமையாக இருந்துக்கணும் அப்படின்னாரு. சூப்பராக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடிக்கிற வெயிலுக்கு மாப்பிள்ளை ஜூஸ் வாங்கிட்டான். அதை வரைக்கும் தெரியுது பாருங்க, எப்படா குடிக்கலாம்னு இருக்குது. நல்லா போண்டா வலுவாக சாப்பிட்டு அப்புறம் ஆரம்பிக்கலாங்க. நல்லா ஜம்முன்னு குழுன்னு காற்று அடிக்குது பாருங்க. சரி ரைட்டு, நான் கையில் எடுத்து வச்சு அப்படியே இருக்குது, வாங்கி சாப்பிட்லாம். ஆல்ரெடி சாப்பிட்டோம், கெட்டியாக இருக்குது. சோடா போடல, சோடா கொஞ்சம் போட்டுருக்கலாமாம்மா, கொஞ்சம் இந்த இருக்காதா? நல்லா இருக்குது. அதாவது வரப்பில் முயலை பிடிச்சிருந்தா இந்த இடத்துல ஒரு முயலை பார்த்தப்பா. முயலா? இந்த பெரிய கொஞ்சம் முன்னாடி. ஏமாம்மா அந்த மிளகா சேர்த்து கடிக்கும் போது வேணா காரம் வரதில்ல. ஆமாம். மிளகாய் நல்லா அந்த மாதிரி இட்டுமில்ல. கட் பண்ணி சின்ன சின்ன அரைக்க முடியும். அது மிளகாய் எங்கே இருக்குன்னு தெரியல. நான் கூட மிளகாயெல்லாம் காக்கும். நான் கூட சொன்னல மக்கள், நாளைக்கு காலம் என்ன பூவும் தெரியும்னு சொன்னல. மாமன் கூட பச்சை மிளகா ஒன்று மண்ணாதுன்னு சொன்னார்ல, அது மிளகா காரம்லாம் இல்லைங்க. அதுமா நல்லா சிறுகீரை போட்டு செஞ்சால் நம்ம தண்டுக்கீரை போட்டு செய்யலாம். தண்டுக்கீரை போட்டு செய்யலாம். சோப்பு கீரை. நீங்கள் மிளகா போட்டிங்கன்னே எனக்கு அப்புறம் தான் தெரியும். போட்டுக்கிறேன். மிளகா போட்டிங்கன்னே பேசிட்டு அப்புறம் தான் தெரியுது. மிளகா போட்டிருக்குது. எல்லாம் இப்படி உட்காந்து சரக்கு அடிப்பாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல பசங்க உட்காந்து போண்டா சாப்பிட்டுக்கிட்டு மிரண்டா குடிக்கிறோம். ஆனால் அவங்க மூஞ்சியெல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையாடா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் உண்மைதான் மக்கள். ஆமாம், நீங்கள் நம்பி தான் ஆகணும். பக்கா மாப்பிள்ள வெறித்தனமாக காத்துக்கிட்டு இருக்கிறோம். ஏறி பொங்குது. இல்லை நாங்கள் வண்டியில் கொண்டு வந்தோம்ல, என்ன பண்ணுவோம்? மாம்சே சாப்பிடுங்க மாம்சம் எடுத்து. நீங்கள் சாப்பிட்டு கொடுத்தீங்கன்னா நான் சாப்பிடுவேன். இல்லை அவள் வெறித்தனமாக இருக்கிற தனி தவமாக இருக்குது. மக்கள் வாங்க, போண்டா வித்து மிராண்டா இருக்கிறத அப்படியே என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதான் மக்கள். சரிங்களா? ஜாலியாக போச்சு. சாதாரணமாக உங்களுக்கு தெரியலாம், என்னடா போண்டா வச்சு விட்டு சாப்பிட்டு கண்டாண்டா நினைக்கலாம். இதுதான், அதாவது போண்டாங்கிற சாதாரண விஷயந்தான். பட் அதை வந்து இந்த மாதிரி காட்டுக்காலை சுட்டு பசங்களோட, முக்கியமாக நம்ம மோகமாமோட, கௌதம் கூட, நம்ம தம்பி கூட இப்படி உட்காந்து ஜாலியாக இப்போ நம்ம மொபைல் ஆஃப் பண்ணிட்டு நாங்கள் சொந்த கதை சோக கதையெல்லாம் பேசிக்கிட்டு சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆயிரும். எதையோ ஒன்று பேசிட்டு ஜாலியாக சாப்பிடுவோம். இதுதான் மொமெண்ட்ஸ் தான். இந்த மொமெண்ட்ஸுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை செஞ்சது இந்த மொமெண்ட்ஸுக்காக தான், வீடியோவுக்காகவும் இந்த மொமெண்ட்ஸுக்காக தான். சரிங்களா? அதனால் வந்து இந்த மொமெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணுறதுக்காக. ஸோ அதனால் ஒரு பச்சை தண்ணி வச்சு, ஒரு பச்சை தண்ணி உட்காந்து 4 டம்ளார் ஊற்றி குடித்தாலுமே அந்த இடத்துல ஜாலியாக பேசிட்டு செய்கிற பாருங்க, அது ஒரு மொமெண்ட்ஸ். அந்த மொமெண்ட்ஸ் தான் நம்மளுக்கு வேணும். சரிங்களா? அவ்வளோதான் மேட்ரு. சரி வாங்க குடிக்கலாம். அருமைடா, சம்முடு இருக்குது அந்த போண்டாவுக்கும் இந்த மிராண்டாவுக்குமே. மிராண்டா இல்லை, அப்போ அப்படின்னு பதிக்க வச்சுருந்தாங்க. அதுலேயும் வந்து இந்த அளவு கூலிங்காக இருக்குது வேறு, அதுதான் மேட்ரு. மஞ்சளா சூப்பராக இருக்குங்க. பட்டு நான் நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன், அதாவது வந்து கரும்பால் நேச்சுரலாக குடிங்க. அந்த இந்த மற்றபடி இந்த குளிர்பான் தவிர்த்துக்குங்க பொண்ணு. என்னடா நீயே அப்படி குடிக்கிறீங்கன்னு நினைக்கலாம். இந்த டைமுக்கு அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாதுங்க. இந்த டைமுக்கு இதுதான் கிடைக்கும். ஸோ அதனால தான் இது. சரிங்களா? இழுத்துக்கிட்டே இருக்கு. நாக்கு பாருங்க மகள்ஸ், அவ்வளோதானுங்க.
இன்னைக்கு நைட்டு சாப்பாடே கிடையாது, ஃபுல்லாக வயிறு நம்ம சாப்பிட்டாச்சு. அதுக்கு மித்த ஜூஸு தண்ணி கூலிங் தண்ணின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. சரி ஓகே, வீடியோவில் பேசுனதெல்லாம் குறைவு, நாங்கள் வந்து ஆஃப்லைனில் பேசுனது தான் அதிகம். என் சொந்த கதை, சோக கதை, அந்த கதை இந்த கதைன்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசிட்டு இருந்துட்டு மக்கள் ஃபுல்லாக சாப்பிட்டு கிளம்பியாச்சு. ரைட் ஓகே, ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தீங்க மோகமாம் கூட வீடியோ போடுங்கன்னு. மாமா ஓகே மாமா, மீண்டும் சந்திப்போம். ஓகே, அடுத்து மீண்டும் அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம் மக்கள். அதுவரை உங்களிடம் விடுது உங்கள் கேஸ் நடாவை செய்ய டாடா மாமா. பாய் தம்பி, வரா பாய் நம்மளே பாய். சரி ஓகே பாய்ங்க மக்கள்ஸ். இங்கே பாருங்க, நான் மோகன் மாமனுக்கு சேனல் ஓப்பன் பண்ணியாச்சு. சேனல் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோகன் மாம்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். 14 சப்ஸ்கிரைபர் இருக்குது. நம்ம மோகன் மாம்ஸ் ஆர்மியெல்லாம் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் டெய்லி வந்து மாம்ஸ் ஷார்ட்ஸ் வீடியோ போடுவார். இப்போ ஒரு வீடியோ கூட கிடையாது, 4லேருந்து போட ஆரம்பிச்சிருவார். என்னம்மா? டன் போட்டு கலக்குங்க. ஓகேவா? போட்டு பார்க்கலாம். ஓகே மாமா. சரி ஓகே மாமா.